கோட்டை. கோட்டை தானே? இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களே, மாவட்ட சார்பில் இளங்கோவன் அவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை அறிவிச்சர் திரு ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே, திரு என் தமிழ்மணி அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் திரு கே பாலச்சந்திரன் அவர்களே, திரு கே ஜெகநாதன் அவர்களே, திரு எம் வெங்கடேசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி மனோன்மணி அவர்களே, வீரபாண்டி மேற்கு ஒன்றிச்சார் திரு எஸ் வரதராஜ் அவர்களே, கிழக்கு ஒன்றிச்சார் செல்வபிரகாஷ் அவர்களே, பேருக்குலக செயலாளர்கள் திரு வி கே பழனிவேலு அவர்களே, திரு வி சின்னத்தம்பி என்ற காளியப்பன் அவர்களே, திரு கே மாதேஷ் அவர்களே, திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொருளாளர் மாவட்ட முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் கே செல்வம் அவர்களே, பாஜக மாவட்டத்தில் திரு செல்வம் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு நாராயணன் அவர்களே, பாமக மாவட்டத்தில் சிவராம் அவர்களே, மரியாதைக்குரிய தமாக மாவட்டத்தில் திரு வைக்கல் செல்வம் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான எழுச்சியான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, நெசவாளர் பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களே, வரி இருந்திருக்கின்ற பத்திரிகையாளே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்னும் பாதி பேர் வெளியில் நிற்கிறாங்க. பாதி பேர் ஏன்னா நான் இப்போ இங்கே முடிச்சுட்டு ஓமலூர் முடிச்சுட்டு மேட்டூர் போகணும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ வெயில்லையும் உங்களை அழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இல்லைன்னா மணி 7 மணிக்கு தான் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலான் இருந்தோம். இன்னும் நமக்கு 3 நாள் தான் இருக்குது. 3 நாள் தான் இருக்குது. 18, 19, 20, 21 தேதியிலிருந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. நாளைக்கு பிரதமர் வரார், அங்கே போக வேண்டியது இருக்குது. அதனால தான் வேற வழி இல்லாமல் தயவு செய்து அருள் கூர்ந்து வெயிலையும் பொறுத்து அருள வேண்டும் என்று உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அதே போல நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக டாக்டர் எஸ் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் டாக்டர் MBBS படிச்சிருக்காரு. நல்ல குணம் படைத்தவர், சிறப்பாக செயல்படக்கூடியவர். உங்களுடைய குறைகளை சட்டமன்றத்திலே துணிச்சலோடு உங்களுடைய குரல் ஒலிக்கும். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளரின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. ஆக நம்முடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் இயற்கையான கூட்டணி. நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி திமுக தலைமையிலே இருக்கிற கூட்டணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? நேற்று தினம் கூட எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டு வந்தார். தேர்தலுக்கு முந்தைய கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டார். தேர்தலுக்கு முன்பாகவே
திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் கருப்பு சட்டை அடையாளம் கொடுப்பார்கள். எதற்கு கருப்பு சட்டை போட்டீங்க? எதுவுமே தெரியாத யாரோ சொல்றது பேச்ச கேட்டுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டார். என்ன நோக்கம்? பாராளுமன்றம், நம்முடைய பாராளுமன்றத்தில் தொகுதி டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்வதற்காக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அதற்காக எதிர்ப்பு கொடுத்து கருப்பு சட்டை போட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் பாராளுமன்ற எண்ணிக்கை குறையாது, அந்த சதவீதம் குறையாது. ஏற்கனவே இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாடு டீலிமிட்டேஷன்ல எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சருக்கு அடிமையா இருக்காரு, அவர் தேர்தலில் சொன்ன வார்த்தையை நம்பி பேசுறாரு, அவரு பொய் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதை தண்ணீரை எழுத வேணும்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரையறை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டு 6 மணிக்கு, நேற்று 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 39 நாடாளுமன்றத்தை 59 நாடாளுமன்றமாக எத்தனை? 59. இப்ப இருக்கிற சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7. அப்ப அதிகம் வந்துடுது இல்ல? இவருக்கு என்ன 6 மணிக்கே சொல்லியாச்சு. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் பாருங்க. 7 மணிக்கு பேசுறார், 6 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டி இருக்க வேண்டியதான? எதுக்கு கோரிக்கை வச்சீங்க? அந்த கோரிக்கைக்கு அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி அற்புதமா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை மத்திய அரசு அறிவிச்ச பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு பேசுறாரு. மீண்டும் தமிழ்நாடு தாங்காது. யாரு பேசுறது? ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் கருப்பு கொடி கட்டவன் சொன்னாரு. கட்டுனாங்களா யாராச்சும்? நானும் கோயம்புத்தூர்ல சுத்தி பார்த்தேன் நேத்து. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர்லாம் ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடி கட்டல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா சரியா இருக்கும். அதனால யாரு கருப்பு கொடி காட்டல, அப்படியே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணினார்களோ, மத்திய அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்ததோ அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்ப இனிமேல் கருப்பு சட்டைக்கு வேலை இல்லாத போச்சு.